வெல்கம் பேக் டு மை சேனல். சம்மர் டைமில் எல்லா வீட்டு மொட்டை மாடிலையும் துணி காயுதோ இல்லையோ கூழு வத்தல் வந்து காயுங்க. இந்த டைமு நம்ம உருளைக்கிழங்கு வத்தல் தான் பண்ண போகிறோங்க. நான் வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. பீல் பண்ண உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கெலாம் சீவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் சீவக்கூடாது, ரொம்ப கனமாகவும் சீவக்கூடாது, மீடியமாக சீவி தண்ணியில் வந்து போட்டு வச்சிடணுங்க. இல்லைனா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டே வந்து இதை சீவி தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இது வந்து 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அந்த ஸ்டார்ச் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து மாவு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி வந்து என்னடா பாத்திரம் கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. கூழு வத்தல் காய்ச்சும் போது அடியில் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருச்சுங்க, அதனால தான். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொதி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து கொதி விட்டுறக்கூடாது. ஒரு கொதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொதி வந்தாலே போதும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வெந்து கொச கொசன்னு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஒரு கொதி வந்ததும் தண்ணி வடிகிற மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். நாங்கள் வந்து ஒரு துணியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா நம்ம வந்து கும்மலாக போடும்போது அது அந்த உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி உங்களுக்கு ஈரம் சீக்கிரம் வந்து அவ்வளோக்கு ட்ரை ஆகாது. அதனால் நாங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். அப்புறமா தாம்பூலத்தில் வந்து அதை எடுத்து வச்சோம். ஏன்னா எங்களுக்கு மாடியில் நாங்கள் இந்த மாதிரி துணியோடு போடும்போது காற்று ஃபுல் மூடிடுது, இல்லைன்னா பறந்து போயிடுது. அதனால் இந்த தாம்பூலத்தில் தான் எடுத்து வச்சுக்கிட்டோம். தாம்பூலத்தில் எடுத்து வச்சுட்டு அதை வெயிலில் வந்து ஒரு 2-3 நாள் காய வச்சிங்க அப்படின்னாலே போதுமானதுங்க. நம்ம கூழு வத்தல்லாம் எப்படி காயணுங்க, அந்த மாதிரி நல்லா காயணும். நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பயே வந்து நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து வத்தல் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வேறு ஒரு டேஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை ரைஸுக்கெலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இதை நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு நம்ம எப்படி கூழு வத்தல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு ஒரு ஏர் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து ஏர் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேணுங்கும் போது நமக்கு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு பார்த்தீங்களா, இதுவே போதுங்க. கலர் உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறதும் கொஞ்சம் தெரியும் பாருங்கள். இப்போ பொரிச்சு காமிக்கிறோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கும் இப்போ இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வத்தலுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சூடாக இருக்கும் போதே நம்ம இதில் கொஞ்சமாக உப்பும் தேவையான அளவு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க. ஸோ டேஸ்ட்டான சூப்பரான உருளைக்கிழங்கு வத்தல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.